இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்பா அமர், பூசாரி சொன்ன மாதிரி எல்லாரையும் வர சொல்லலாம்ல? அது வந்துமா, இங்க ஆறுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏதோ எஃப்எம்ல தான் ஒர்க் பண்றாங்க. அந்த பொண்ணு கூப்பிடலான்னு தான் ஃபோன் பண்ணேன். எஃப்எம்ல என்னோட ஃபேவரட் ஆர்ஜி ப்ரோக்ராம் வருது. அவ தானே இப்ப வீட்டுக்கு கேர்டேக்கரா வந்திருக்கா. அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணுன்னு இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா, ஐயோ, அருந்ததிக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னு தலை மேல தூக்கி வச்சு ஆடுவாங்களே. அந்த பொண்ணை எப்படியாவது ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தாலும் மறுபடியும் அமரோட லைஃப்ல வரா. எப்படியாவது அந்த பொண்ணு வீட்டுக்கு வராம தடுக்கணும். அவங்க வரேன்னு சொன்னாங்களா? பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதேதோ பேசிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க, விடு. இங்க பாருங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் உங்களுக்கு மார்னிங்கே ரெடியா இருக்கும். வேற ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். அந்த ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா, ராத்தோர் கூட இருக்காருல்ல, நான் பாத்துக்க சொல்றேன். பொண்ணோட போட்டோ எங்க? வீட்ல ஒரு இடத்துலயும் காணோம். அத பார்த்து பசங்க கஷ்டப்படுவாங்கன்னு நாங்க தான் எடுத்து உள்ள வச்சிட்டோம். நாளை காரியம் நடக்க போகுது இல்லையா, எடுத்து வெளியில வைங்க. சரிங்க பூசாரி, எடுத்து வெளியே வைக்கிறோம். சரிங்கம்மா, நான் வரேன். ஐயா, நான் டிராப் பண்றேன், வாங்க. சரி. அட, சார் கார்ல வந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரமா போய் பார்த்துட்டு வரேன். ராத்தோட் சார், இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்ததே அவரை பாக்குறதுக்காக தானே. நானும் உங்க கூட வரேன். வேண்டாமா, நான் போய் பேசுறேன். அவர் கேட்டாருன்னா கூப்பிடுறேன். அது வரைக்கும் கார்லயே உட்காரு. அது இல்ல சார், நானும் சொன்னா கேளுமா. சார், ராத்தோர், நாளைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுங்கிற லிஸ்ட் வீட்டில் இருக்கு. நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். அந்த கேர்டேக்கர் பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு போ. ஓகே சார். அவரோட முகத்தையாவது பார்க்கலாம். எங்க போறமா? சார் கூப்பிட்டா நானே கூப்பிடுறேன்னு சொன்னாலம்மா. வாமா, கார்ல ஏறுமா. எதுக்குமா இவ்வளோ கவலைப்படுற? சார் ஏதோ அர்ஜென்ட் வேலையை வெளியில போறாரு. எங்க போனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பார்க்கலாமா? அம்மா, நான் அந்த தாயத்தை போய் கழட்டவா? அத தொட்டன்னு வை, கொன்னுடுவேன். நாளைக்கு அவளோட காரியம் முடியிற வரைக்கும் அது அங்கேயே அப்படியே தான் இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அத நான் பாத்துக்கிறேன். சரியா? என் தங்கமே,
ஐயோ சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஒரு வாட்டி ராத்தோட் சார பாருங்க. எதுக்குங்க? நீங்க இன்னைக்கு ஃபுல்லாவே இங்க தானே இருந்தீங்க. ஆனா அவர் உங்களை பார்க்கவே இல்லையா? நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்ல சொன்னாரு. நான் சொன்னதுமே ஏதோ அவங்களோட மேடம் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாரு. நான் உங்களை அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உனக்கு தெரியறதே எங்களுக்கு விந்தையா இருக்கு. இதுல அந்த ராசுக்குட்டி ராத்தோடுக்கு வேற தெரிஞ்சதுன்னா பெரிய பிரளயமே வந்துரும். வாங்க. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். அட என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்பவே நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னங்க நீங்க இப்படி பதட்டமாகறீங்க? உங்களுக்கு உங்களை தொடர்றது பிடிக்காதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நான் பயந்துட்டேன் அவ்வளவுதான். சரி வாங்க போலாம். இப்ப எதுக்குங்க? அப்புறமா வரேனே. இப்ப எதுக்காக வேண்டான்னு சொல்றீங்க? சரி என் கூட வாங்க. போலாம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? வாங்க போலாம்.